அல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்கள், நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை. என் தேவன் என்னோடு இருந்து என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். கவனிங்க, இந்த உலகத்தில் எந்த மனிதர்கள், எந்த அறிஞர்கள், எந்த தலைவர்கள், யார் என்ன வார்த்தை சொல்லியிருந்தாலும் அது உயிருள்ள வார்த்தை கிடையாது, நிலையான வார்த்தை கிடையாது. ஆனால் உயிருள்ள வார்த்தை, நிலையான வார்த்தை எந்த வார்த்தை அப்படின்னு கேட்டால் பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தை மட்டுமே. அப்போ இந்த வார்த்தை உலகத்துக்கு, மனிதர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, எல்லாத்துக்குமே இந்த வார்த்தை வாழ்வு கொடுக்குற வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையின்படி நம்ம நடந்தோம் என்றால், அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்தோம் என்றால், அந்த வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சா அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்யும், நடத்தும். பார்த்து கொடுங்க. இந்த நாட்களிலே கல்யாணம் முடித்தோடனே நல்ல ஒரு சம்பாதிக்கணும், வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் எங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும் ஆசை இருக்கும். அப்புறம் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கும். அப்புறம் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கணும்னு ஆசை இருக்கும். அப்புறம் திருமணம் முடித்து கொடுத்து அந்த பிள்ளைங்க போகிற இடத்துல நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். ஆனால் பின்னாடி கட்டி கொடுத்த பிற்பாடு அந்த பிள்ளை வாழ்க்கையில் சில கஷ்டங்களோ, சில வேதனைகளோ, நெருக்கங்களோ வரும்போது நம்மளுக்கு சில பாடுகள், வேதனைகள் வருவதை நம்ம உணர முடிகிறது. இந்த நாட்களிலே 100%ல் 70% வாழ்க்கையில் நான் திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமணம் முடித்தவர்கள் சொன்னதில்லை. திருமணம் முடித்து போகிற ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். 70% ஏதோ வாழ்கிறேன், ஏதோ இருக்கிறேன் அப்படி தான் சொல்கிறாங்க ஒழிஞ்சு என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, சமாதானமாக இருக்குது என்று சொல்வது ரொம்ப குறைவு. அப்போ இப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கி தேவ பிள்ளைகள் வாழ்க்கைக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எல்லாம் தினதின காலத்தில் சரியாக என்ன செய்யணும், கர்த்தர் நடத்தணும், செய்யணும், பார்த்துக்கணும். இப்போ இந்த நாட்களில் வார்த்தை என்ன சொல்லுகிறது, நீ உன் பிள்ளைகளின் சமானத்தை நீ பார்ப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஒரு வார்த்தை ஒரு நல்ல ஒரு வார்த்தை. நீ பிள்ளைகளின் சமானத்தை நீ பார்க்கணும் அப்படிங்கிற. அப்போனா ஒரு தாயோ ஒரு தகப்பனோ பிள்ளைகளை பெற்றெடுத்து கட்டி கொடுத்த பிற்பாடு அந்த பிள்ளையை ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறத அவங்க கண்ணு பார்க்கணும். இப்போ திரும்ப முடிச்சு கொடுத்தா நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு சொல்லும் போது நம்மளுக்கு சங்கடமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீ உன்னுடைய பிள்ளைகளின் சமாதானத்தை என்ன செய்யணும், நீ பார்க்கணும். உன் பிள்ளையை கட்டி கொடுத்த பிற்பாடு உன் பிள்ளை சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழணும். அவன் குடித்தான், வெறிச்சான், அடித்தான், அங்கே போனால் இங்கே போனால் போராட்டம், அது இது, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், அது இது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. இங்கே எத்தனை குடும்பத்தில் போலீஸ் ஸ்டேஷன், அந்த கேஸு, இந்த கேஸு சொல்லி அலையிற எத்தனையோ பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். அவன் அடித்தான், வெடித்தான், குறித்தான், அடித்தான், இதை செய்கிறான், கம்ப்ளைண்ட்டு, நிறைய கேஸ் அப்படிகள் இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இன்றைக்கி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய சந்ததிக்கே வரக்கூடாது. நம்முடைய சந்ததிக்கு நம்ம பிள்ளைகளை கட்டி கொடுத்தோம், பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளைகள் மேலே தேவனுடைய வாக்கு தத்தங்களை வைக்கணும். தேவனுடைய இப்போ 3ஆவது படிக்குதா 4ஆவது படிக்குதா ஒரு குழந்தையை பெற்றுட்டு அப்போ இருந்தே உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய வாக்கு தத்தங்களை வச்சு ஜெபிச்சிங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்து முடிவு வரைந்தும் சகல நாட்களில் உங்களோட இருப்பேன் என்ற வசனத்தின்படி உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு விளைவின போராட்டமோ, பிரிவினை போராட்டமோ, சண்டையோ, நிந்தைகளோ, அவமானங்களோ எதுவுமே என்ன செய்யாது வராது. அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம பிள்ளைகள் மேலே வச்சோம்னா அது நடக்க மாற்றுக்கொள்ள. ஒரு வசனத்தை வாசிங்களேன், நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கணும். இன்றைக்கி நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நமக்கு சந்தோஷம். ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, என் பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் என்ன கிடைக்குமா, அடைக்கலம். அடைக்கலம் என்பது ஒரு பாதுகாப்பு. அடைக்கலம் என்பது நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை. அடைக்கலம் என்பது ஒரு சுகமான வாழ்க்கை. அடைக்கலம் என்பது எந்த எதிராளியும் தாக்காத ஒரு வாழ்க்கை. அடைக்கலம் என்பது எந்த ஒரு மனிதன் மூலமாக நம்மளுக்கு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அடைக்கலம் என்பது நம்ம பிள்ளையை எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய அனுகிரகம், தேவனுடைய பாதுகாப்பு. ஆபத்து இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அடைக்கலம். ஆபத்து இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அடைக்கலம். அப்போ இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே பிள்ளைகளை பெற்றவர்கள் தான் இங்கே இருக்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறோம், ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறோம், அந்த பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் உடுத்தி அழகு பார்ப்பதில் எவ்வளோ பிரயாசப்படுறோம்.
அந்த பிள்ளை எவ்வளோ மார்க்கு வாங்குது, என்ன மார்க்கு வாங்குது அப்படிங்கிற அந்த மார்க்கு மேலே பிரயாசப்படுறோம். எல்லாமே பிரயாசப்படுவது, அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பிரயாசப்படுவது நல்லது, தவறு அல்ல. ஆனால் அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தில் சுகமான வாழ்க்கை வாழணும், நிந்தை இல்லாத வாழ்க்கை வாழணும், அவமானது இல்லாத வாழ்க்கை வாழணும், போராட்டம் இல்லாத வாழ்க்கை வாழணும். இன்றைக்கி நம்மளாம் ஒரு சில பேர் இங்கே உட்காந்துருக்கோம், திருமணம் முடித்து எத்தனையோ போராட்டம், எத்தனையோ அவமானம், எத்தனையோ பிரச்சனையை சந்தித்து உட்காந்துருக்கிறோம். அதெல்லாம் அனுபவிச்சிட்டோம். இப்போ கர்த்தர் அந்த மாதிரி போகிற கணவன் குடிப்பார், கணவன் அடிப்பார், நாத்தனை வையும் மாமியார் வையும் எல்லாம் திட்டுவாங்க. அதெல்லாம் சகித்து அவங்களோட வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு அதோடு போராடி தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிற நிலைமையில் இருந்தோம். உங்களுக்கு ஏதோ கர்த்தர் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு, அந்த பிரச்சனையை தாங்குவதுக்கு, அந்த சோதனை வேதனையை தாங்குவதுக்கு, அந்த நிந்தையை தாங்குவதுக்கு, போலீஸ் ஸ்டேஷன் போகுவதுக்கு, நாத்தனாவோட சண்டை போடுவதுக்கும், மாமியாவோட சண்டை போடுவதுக்கும், நீ ஒரு மாதம் வீட்டை விட்டு ஓடி போய் அம்மா வீட்டில் உட்காருவதுக்கும், அவன் ஒன்றை விட்டு ஓடி போய் நீ 3 மாதம் தனியாக இருந்ததுக்கும், இதெல்லாம் வாழ்க்கை நடந்துச்சு. ஆனால் இதெல்லாம் தாங்குவதுக்குண்டான பலனை கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார், தாங்கிட்டேன். ஆனால் நம்ம பெற்ற பிள்ளைய இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சுன்னா நம்ம தாங்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய சந்ததிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போதே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும், ஒரு சமாதானமான வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தணும். கல்யாணம் முடிக்கும் போது பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு இருக்காதீங்க. இப்போ இருந்தே உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பின் வல்லமை கடந்து வர வேண்டும். இப்போதே உங்கள் பிள்ளைகளுக்கு அவமானம் இல்லாத, நிந்தை இல்லாத ஒரு வாழ்க்கை வர வேண்டும். ஞானமான வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். போகிற இடத்துல உங்கள் பிள்ளை சமாதானமாக இருக்கணும். போகிற இடத்துல அங்கே உங்கள் பிள்ளைகளை கொடுமைப்படுத்திக்கிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லாக வேலையை பார்க்க விட்டுக்கிட்டு, வீட்டில் 8 பேர் இருப்பான், 8 பேத்துக்கும் டீயை போட்டு கொடுத்து, 8 பேத்துக்கும் சோறாக்கி போட்டு, 8 பேத்துக்கும் சாம்பாரை வச்சு, காலையிலேருந்து டிஃபன் பண்ண வச்சு, காலையில் எழுந்திரிச்சோன்னா டீயை போட்டு கொடுக்க, காஃபியை போட்டு கொடுக்க, நாத்தனா இருக்கேன், புருஷன் தம்பி இருப்பேன். இதில் 10 வரைக்கும் நாத்தனா வீட்டில் மாமியார் வந்துடுவாங்க திடீர்னு விசேஷத்துக்கு. வீடு பார்த்தா நிறைய பேர் இருக்குது, 8 பேர் 10 பேர் இருப்பாங்க. அந்த 8 பேர் 10 பேருக்கு யாரா இழிச்சவன்னு கேட்டால் மருமகதான். உடனே மாமியார் கூப்பிட்டு, இங்கே வா உங்களுக்கு டீயை போட்டு கொடு அப்படின்னு. அப்போ இவங்க நினச்சிவாங்க, காலையிலேருந்து டீயை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் காலை டிஃபன் ரெடி பண்ணி, அப்புறம் மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணி, அப்புறம் நைட் டிஃபன் பண்ணி, அதனால் உடம்பா, அதனால் ஆத்மாவா, ஆவியா, இல்லை மிருகமா? ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைங்க வீட்டில் ஒரு வேலை பார்க்காது. அம்மா எந்திரிச்சு டீயை போட்டு கொடுங்க, வைமா அப்புறம் குடிக்கிறேன் அப்படிங்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, ஆனால் போகிற இடத்துல பார்த்தா அவ்வளோ கஷ்டப்படுங்க. பார்த்து உங்களுக்கு கர்த்தர் அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவித்து தாங்கிறதுக்கு ஒன்று பலனை கொடுத்துட்டாரு. ஆனால் நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படி வளர்த்துட்டேன் செல்லம்மா. அப்போ அதுக்கு என்ன செய்யணும், அப்படிப்பட்ட வாழ்க்கை வளரக்கூடாது. நீங்கள் உங்கள் பிள்ளை மக போனை போட்டு, அம்மா இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கேன், காலையில் எந்திரிச்சு அடுப்புக்குள்ளே போகிறேன், சாயங்காலம் வரைக்கும் அடுப்புக்குள்ளே இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சுவான் சொல்லும் போது நீங்கள் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷம் வீட்டில் இருக்க முடியாது. ஐயோ என் பிள்ளை இப்படி உண்டி ஒரு இடத்துல கட்டி கொடுத்துட்டேனே, இப்படி கொடுமைப்படுற இடத்துல கட்டி கொடுத்துட்டேனே, உன் புருஷனை சொல்ல வேண்டியது, அந்த ஆள் காலைல போனால் சாயங்காலம் தான் வர்றேன், அவனை தூக்கி போடுங்க ஓரத்தில் அப்படிங்கும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் போய் பிள்ளை மாட்டிக்க கொள்ளக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன, இப்போ இருந்தே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை வச்சு ஜெபிக்கணும். பார்த்து நீங்கள் 100 பவுன் நகை போட்டு கட்டி கொடுக்கல ஒரு பிரயோஜனம் கிடையாது. 1 கோடி செலவு பண்ணி கல்யாணம் முடிக்கல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அங்கே போய் காலம்பரம் இருந்து வாழணும் பாருங்கள். அங்கே நல்லா இருக்கா, 1 கோடி பணம் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்காது. 100 பவுன் நகை ஒரு நல்ல இதயத்தை கொடுக்காது. 10 லட்சம் பணம் ஒரு நல்ல ஆத்மாவை கொடுக்காது, சமாதானத்தை கொடுக்காது, சுகத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் சந்தோஷத்தை வாங்க முடியாது. உண்மையான அன்பு விலைக்கு கொடுத்து வாங்க முடியாது. அது உண்மையான அன்பு இருக்கணும். ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறேன், ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அநேக தாய்மார்கள் ஃபோன் போட்டு சொல்லுவதும், அநேக பிள்ளைகள் கஷ்டப்படுவதும், அநேக கட்டி கொடுத்த வீட்டிலேருந்து பிள்ளைங்க வீட்டுக்கு வரவும், இப்படிப்பட்ட காரியங்கள் நிறையா நம்முடைய நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. 100ல் 15% தான் போன பிள்ளைகள் இருக்குது. அதில் 15% என்ன சொல்லுதுன்னா, ஏதோ தலையெழுத்து அடியை வாங்கிட்டு
குடிச்சிட்டு வரேன், அவனை சோறை போட்டு இதோட 2 பிள்ளையை பெற்றுட்டு இதோட தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளைக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படி ஒரு 15% இருக்காங்க. 15% நல்லா இருக்காங்க, 15% இப்படி வாழ்கிறவங்க இருக்காங்க. 15% நான் எங்கே போகிறது, எங்கள் அம்மா வீட்டில் போனால் என்னை வைவாங்க, எங்கள் அம்மா இப்போ வயசாகி போச்சு, நான் இருந்தவங்களுக்கு இருக்க பாரமில்ல, அதனால் கஷ்டத்தை நானும் இங்கேயே அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளாக இருக்குது பார்த்துக்குள்ள. அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளாக இருக்குது பார்த்து. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளை கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மா போய் காரில் போய் என்ன பண்ணிச்சு, சூசைட் பண்ணிச்சு. பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய கோடீஸ்வரி. அடிக்கடி அம்மா வீட்டில் போய் சொல்லு, அம்மா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்ல, சமாளிச்சிருமான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோன்னே இது அழுத்து போச்சு. பிள்ளையை வந்து 1 கோடி செலவு பண்ணி கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு பிள்ளை கோச்சிட்டு வந்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிலேஷனில் பார்ப்பாங்க. நம்ம சொந்தக்காரவங்க எல்லாம் நினச்சிவாங்க, பிள்ளையை எப்படி கட்டி கொடுத்துட்டு எல்லாம் வைவாங்கன்ட்டு சமாளிச்சு இருக்க வச்சு கடைசியில் வீட்டுக்கு வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு வாழ்ந்துட்டு தற்கொலை பண்ணி செத்துருச்சு ஒரு அம்மா. பேப்பரில் பார்த்துருப்பீங்க. பணக்காரங்க கோடீஸ்வரி காரில் போய் என்ன சூசைட் பண்ணிக்கிச்சு. இங்கே வீட்லேயும் புருஷனும் சரியில்லை, மாமியாரும் சரியில்லை, அத்தையும் சரியில்லை, மாமனும் சரியில்லை. பணத்தை வாங்கிட்டு வா அனுப்பி அப்படியே பணத்தை வாங்கி கொடுத்தால ஒரு அன்பாக வச்சுருந்தாங்க, ஒரு சந்தோஷமாக வச்சுருந்தாங்க, ஒரு சமாதானமாக வச்சுருந்தாங்க. அதுவும் கிடையாது. பணம் வீட்டுக்கு போனால் சமாளின்னு சொல்லி அவங்க. அப்போ இங்கிட்ட அங்கிட்டு போனால் வீட்டில் போனால் கல்யாணம் முடிச்சுட்டு இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்தை நீ இருந்தால் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிம்மதி இல்லை, எதுக்கு வாழணும்னு சொல்லி தற்கொலை பண்ணி செத்துது. பேப்பரில் பார்த்துருப்பீங்க. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு, நல்ல ஒரு கிருபை, நல்ல ஒரு சமாதானம் கர்த்தர் நமக்கு வந்து என்ன செய்யணும் கொடுக்கணும். அப்போ சின்ன பிள்ளைலேருந்தே அந்த பிள்ளைக்கு மேலே அந்த தேவனுடைய மகிமையை என்ன செய்யணும் கொண்டு வரணும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய, இந்த வசனம் என்ன சொல்ல, கர்த்தரிடத்தில் என் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், வாயை திறந்து உங்கள் பிள்ளைங்க மேலே என்ன செய்யணும், இந்த வாக்கு தத்துவத்தை வைக்கணும். என் பிள்ளைக்கு இந்த நகையை வாங்கி கொடுத்தேன், என் பிள்ளைக்கு இந்த சொத்து கொடுத்தேன், என் பிள்ளைக்கு இந்த வீடு கொடுத்தேன், என் பிள்ளைக்கு இந்த நகையை கொடுத்தேன். அது வந்து உங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்காது. உன் பிள்ளை பேரில் 1 கோடி சொத்து சேர்த்து வச்சா அது அந்த 1 கோடி வந்து பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுக்காது, 1 கோடி வந்து பிள்ளைக்கு நிம்மதியை கொடுக்காது. ஆனால் அந்த கர்த்தருக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இரட்சகர் இயேசு ஒருவர் தான். அப்போ நீங்கள் அவரிடத்தில் என்ன செய்யணும், அப்படி வாக்கு தத்தங்கள், இயேசு தான் வார்த்தை தான் இயேசு. அப்போ அந்த வார்த்தையாகிய இயேசு, ஆதியில் வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தை தான் கடவுள். புரியுதா உங்களுக்கு? அந்த வசனத்தை வாசிங்க. யோவான்ல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இங்க இருக்க ஆதியில் ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சு, வார்த்தை தான் இருந்துச்சான். ஆனால் அந்த வார்த்தை எங்கே இருந்துச்சு, தேவன்கிட்ட இருந்துச்சு. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ நல்லா கவனிங்க, இதே வெளிப்படுத்தல போட்டிருக்கு, வார்த்தை தான் இயேசு தான் வார்த்தை என்று வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா வார்த்தை தான் கடவுள், வார்த்தையாகிய தேவன். அப்போ அந்த வார்த்தையை கொடுத்த அந்த தேவன், வார்த்தையை கொடுத்த அந்த இயேசு, அந்த வார்த்தை யாருக்கு என்னென்ன வார்த்தையை கொடுக்குறாரோ, எந்த காரியத்துக்கு என்னென்ன வார்த்தையை கொடுக்குறாரோ, அந்தந்த தேவனாய வார்த்தையை நம்ம அசைப்படும் போது, அந்தந்த தேவனாய வார்த்தையை நம்ம பேசும்போது அந்த வார்த்தை நம்மளுக்கு வாழ்க்கையை மலரச் செய்யும். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு, பிள்ளைகளுக்குன்னு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். நம்ம பிள்ளைகளுக்குன்னு ஏன்னா நீ வருநாட்களே உலகம் எப்படி இருக்க போது, சூழ்நிலை எப்படி இருக்க போதுன்னு தெரியாது, பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளின் பெற்றோர்கள் தாய்மார்கள் சமாதானத்தை என்ன செய்யணும், பார்த்துக்கணும். அப்போ என்ன செய்யப்பட்டிருக்கு, கர்த்தரத்தில் உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், அடைக்கலாம். நீங்கள் அடிக்கடி என்ன செய்யணும், வீட்டில் கர்த்தரத்தில் உனக்கு அடைக்கலம் கிடைக்குமா, கர்த்தர் உனக்கு இருக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பேசணும். என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில்னு சொல்லுங்கள், கர்த்தரிடத்தில் உனக்கு அடைக்கலம் கிடைக்கும், கர்த்தரிடத்தில் உனக்கு அடைக்கலம் கிடைக்கும். அப்படின்னா கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு பாதுகாப்பு, கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு பலன், கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு சுகம், கர்த்தரிடத்தில் உனக்கு சமாதானம், கர்த்தரிலிருந்து உனக்கு நல்ல கிருபை கிடைக்கும். எந்த எதிராளியும் உன்கிட்ட வர முடியாது. ஏன்னா அவர் வந்து உனக்கு பாதுகாப்பாக இருக்கிற, அதான் அடைக்கலம். அப்படி சொல்லும்போது அந்த பிள்ளைங்க உள்ளத்தில் ஒரு தைரியம் வரும், கர்த்தர் எனக்கு இருக்கிறாரு, அவர் எனக்கு அடைக்கலாம் அப்படின்னு தைரியம். இதுதான் வந்து வாக்கு தத்துவம், இதுதான் நிறைவேறக்கூடிய ஒரு வார்த்தை. சில என்ன பண்ணுவாங்க, பார்த்துப்போ, உன்னை நினச்சதான் எனக்கு பயமாக இருக்குது, நீ படிச்சிருவியா, நீ போயிட்டு வந்துடுவியா, ஒத்தையில் வந்துடுவியா, பார்த்துவா, அந்த பக்கம் அவங்க இருப்பாங்க, இந்த பக்கம் விங்கி இருப்பாங்க, அந்த பக்கம் பிராந்தி கடை இருக்குது, பார்த்து நடந்து வா, எனக்கு அதை நினச்சாதான் திக்குன்னு இருக்குது, நீ வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு ஒரே பயமாக இருக்குது. இப்படிலாம் சொல்லி நினச்சிவாங்க. பிள்ளைகளை வந்து ஒரு பயத்தின் ஆவியை கொண்டு வருவாங்க, பார்த்துக்கணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது. நீங்கள் பார்த்துப்போ போதிக்கணும் பிள்ளைகளுக்கு. ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும், கர்த்தரிடத்தில் உனக்கு அடைக்கலம் கிடைக்கும்.
இந்த அடைக்கலுங்கிறதுல அந்த ஒரு வார்த்தைக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்குது, எதிராளி பக்கத்தில் வர மாட்டான். அதான் அடைக்கலம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு இதுதான் சொத்து. கோடிக்கணக்கில் பணம் இருந்து வந்து அடைக்கலம் இல்லைன்னா என்ன செய்ய, பாதுகாப்பு இல்லைன்னா என்ன செய்ய? அப்போ பாதுகாப்பு தேவை முக்கியம். அதான் கர்த்தரிடத்தில் என் பிள்ளைகளுக்கு அடைக்கலம். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தரிடத்தில் என் பிள்ளைகளுக்கு அடைக்கலம், அடைக்கலம் கிடைக்கும். திருப்பி சொல்லுங்கள், என் பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும். என் பிள்ளைகளுக்கு நல்ல சுகம், நல்ல பலன் ஏசப்பட்ட இருந்து கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. புரியுதா? புரியல உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி வாக்கு தத்தங்களை உங்கள் பிள்ளை மேலே வைக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா. பார்த்தீங்களா? உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரா என்ன செய்வாங்களாம்? அப்போ பிள்ளைகளுக்கு ரொம்ப போதனை ரொம்ப முக்கியம், கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம், ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆனால் மனுஷன் கொடுக்குற ஆலோசனை வந்து நிலையானதாக இருக்காது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற போதனை, கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை, கர்த்தர் கொடுக்குற டீச்சிங், கர்த்தர் கொடுக்குற கவுன்சிலிங், அது வந்து ஒரு வாழ்வுக்குண்டான, ஒரு வாழ வைக்கக்கூடான ஒரு வார்த்தை தான் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லுங்கள், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அப்புறம் என்னது? பிள்ளைகளுடைய சமாதானம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனதில் வந்து பயம், குழப்பம், போராட்டம் எதுவும் இல்லாமல் ஒரு நிம்மதியாக இருக்கிறதுக்கு பேர் தான் சமாதானம். படிக்கிற பிள்ளைக்கு அந்த டீச்சரை பார்த்த பயம், இந்த லெக்சரை பார்த்த பயம், இந்த சப்ஜெக்டை பார்த்த பயம், இதெல்லாம் என்ன செய்யக்கூட இருக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் பிள்ளை இல்லாமல் இருக்கிறதுக்கு கர்த்தரிடத்தில் என்ன அடைக்கலம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் சொல்லணும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார், என் பிள்ளைகளுக்கு சமாதானம் பெருசாக இருக்குமா அவங்க பிள்ளைகளுக்கு சமாதானம். இதெல்லாம் வந்து நம்ம காலத்தில் நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. சொல்லிக் கொடுக்கறனால நம்ம கஷ்டப்பட்டோம், சொல்லிக் கொடுக்கறனால தான் வேதனைப்பட்டோம். இப்போ நான்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கறனால தான் கஷ்டப்பட்டேன், வேதனைப்பட்டேன், அங்கலாய் பண்ணேன், அலைஞ்சேன், திரிந்தேன், எல்லா காரியத்திலும் இந்த கஷ்டம். ஆனால் கர்த்தர் வந்து அப்படி கஷ்டப்பட வைக்கல நம்ம பிள்ளைகளை. அப்போ நம்ம பிள்ளையை கஷ்டம் இல்லாமல் இருப்பதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பிள்ளைகள் முன்னால் பேசணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதை நீங்கள் என்ன செய்யணும், பேசுகிற இன்னொரு வருஷம் சங்கீதம் 115:14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் என் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுவார் என்ன அர்த்தம்? வர்த்திக்கன்னு என்னது? பெருக பண்ணுவார். எதை பெருக பண்ணுவார்? இப்போ உங்கள் பிள்ளைக்கு என்ன நிலைமையில் இருக்குது? உங்கள் பிள்ளைங்க இப்போ வந்து ஒரு படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கலாம், அந்த படிப்பில் ஞானத்தை பெருக பண்ணுவார். உங்கள் பிள்ளைங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம், மாதம் 15 ரூபா சம்பளம் வாங்குது. அப்போ என்ன பண்ணுவார்? என் பிள்ளைகள், இந்த வசனம் திருப்பி சொல்லுங்க, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அப்போ வர்த்திக்க பண்ணுன்னு அர்த்தம், ஒரு சின்ன வேலையை பெரிய வேலையை என்ன செய்வார்? மாற்றுவார். கொஞ்சம் சம்பளத்தை பெரிய சம்பளமாக மாற்றுவார். அப்போ என் பிள்ளைய என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். என் பிள்ளை வந்து உயரும், என் பிள்ளை மந்த பெருகும் அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைய மேலே இந்த வாக்கு தத்தங்களை வச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். 15,000 சம்பளத்தை 45,000 மாற்றுவார். அதான் வர்த்திக்க பண்ணுவது, அதான் மேன்மையாக்குவது, அதான் உயர்வது. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இதெல்லாம் அவன் சர்வீஸ் வேணும்ல சம்பளம் கொடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தை, இந்த வசனத்தை உங்கள் பிள்ளைய மேலே வைக்கும்போது இந்த வாக்கு தத்தம் உன் பிள்ளை வாழ்க்கையை டெவலப்மெண்ட் பண்ணி விட்டுரு. அல்லேலூயா. திருப்பி இந்த வசனத்தை சொல்லுங்க, கர்த்தர் உங்களையும், கர்த்தர் எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இங்கே இருங்க, உங்களை வர்த்திக்க பண்ணுவது மாத்திரம் இல்லாமல் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. சரி, இப்போ உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்களை எப்படி வர்த்திக்க பண்ணுவார்? இப்போ நீங்கள் என்ன நிலைமையில் இப்போ இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிறீங்க, எப்படி உங்களை வர்த்திக்க பண்ணுவார்? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்கள், எந்த சூழ்நிலை உட்காந்துருக்கீங்க, என்ன வேலை பார்த்து உட்காந்துருக்கிறீங்க, எந்த நிலைமையில் உட்காந்துருக்கீங்க, யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஏன் சொல்லுமா, நீ சொல்லுமா, கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ரைட், ஓகே. இப்போ உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அப்படியா? சரி.
இப்போ உங்கள் வீட்டுக்கார் வந்து எத்தனை வருஷமாக ஒரே சம்பளத்தில் இருக்கிறாரு? வருஷம் ஃபஸ்ட்டு எவ்வளோ சம்பளம் வாங்கினார்? 400. இப்போ எவ்வளவு? 750 வாங்குறார். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், என் வீட்டுக்காரையும் என்னையும் என் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கள் வீட்டுக்காரையும் வர்த்திக்கு பண்ணுவார். அப்போ வீட்டுக்காரை வர்த்திக்கு பண்ணுவார் அப்படின்னீங்கன்னா, உங்கள் வீட்டுக்காரருடைய சம்பளம் வந்து வருஷம் 50 ரூபா கூட்டுறதை வந்து அவங்க மாதம் 50 ரூபா கூட்டும்படி ஒரு உயர்வை கொண்டு வந்துடுவார். அதான் வர்த்திக்கு பண்ணுறது. அப்போனா ஒரு 5 வருஷமாக ஒரே சம்பளத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வர்த்திக்க பண்ணலை. 5 வருஷமாக ஒரே சின்ன கூடாரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வர்த்திக்க பண்ணலை. 5 வருஷமாக ஒரே 10க்கு 10 ரூமில் இருந்தீங்கன்னா வர்த்திக்க பண்ணலை. உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அப்போ வர்த்திக்க பண்ணுவார். அப்போ உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறாரு. மந்தை பெருவது போல உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறாரு. தாவீது வர வர விருத்தி அடைஞ்சது போல விருத்தி அடைவான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விருத்தி உண்டாகணும். உங்கள் கைடு செய்கிற வேலையில் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த காரியம் இருந்தாலும், எந்த வேலை பார்த்தாலும் சரி, அந்த வேலையில் ஒரு விருத்தி உண்டாகணும். அப்போ அந்த விருத்தி உண்டாகும் அப்படி ஸ்தம்பித்து போய் இருக்கணும். அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஏன் விருத்தி உண்டாகலை அப்படின்னு கேட்டால், உங்கள் வீட்டுக்கார் வருமானம் கூடணும் அப்படின்னு கேட்டால், என் வீட்டுக்கார் கையில் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் கர்த்தர் வந்து வர்த்திக்கு பண்ணுவார். இப்படி வீட்டில் இருக்கிற அந்த மனைவிமார்கள் வந்து தன் கணவனுடைய வருமானத்தை கொடுத்து இப்படி வர்த்திக்கு பண்ணுவார் அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் பேசணும். அப்போ நீங்கள் வந்து அந்த வாங்கின சம்பளத்திலே இவ்வளோ வரும் அப்படியே எய்ம் பண்ணி முடிவு கட்டி இருக்கக்கூடாது. நீங்கள் என் வீட்டுக்கார் படிக்கலை அதனால தான் இந்த சம்பளம் அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் படிப்புக்கும் வாக்குத்தத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. உயர்வுக்கும் உலக படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. படிப்பு வேறு, அது வேறு. ஆனால் கர்த்தர் நினைச்சாருன்னா நீங்கள் படிக்காத எழுத படிக்க தெரியாதெல்லாம் கோடீஸ்வரனாக இருக்கிறான், சம்பாதிக்கிறான். தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிக்க தெரியாதவன், தமிழே வாசிக்க தெரியாதவன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார், கொத்தனார் வேலை பார்த்தார். என்ன வேலை பார்த்தாரு? கொத்தனார் வேலை பார்த்தார். கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு சம்பளம் வாங்கியிருந்தார். டக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டி கொடுன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க. சின்னதாக ஒரு வீடு கட்டினார். வீடு கட்டவுடனே நல்லா இருக்கே வீடு அப்படின்னு சொல்லி எல்லாம் பாராட்டினாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தா இவ்வளோ தான் அமௌண்ட்டு. அந்த வீட்டுக்காரர் நம்ம கட்டை வாங்கிட்டு அதை என்ன பண்ணிட்டாரு, டபுள் மடங்கு விற்றுட்டார். இவன் கணக்கு போட்டான், என்னடா இருந்தாலும் இந்த வீடு கட்டி டபுள் மடங்கு அப்படி இவர் கணக்கு போட்டான். இந்த வீடு கட்டு இவ்வளோ தான், 3 லட்சம் தான் ஆச்சு. அப்போ நம்மளும் 3 லட்சம் சேர்ப்போம் அப்படின்னு 3 லட்சம் சேர்த்து ஒரு வீடை கட்டினார். வீடை கட்டி என்ன பண்ணார், அதை 6 லட்சத்துக்கு விற்றார். 6 லட்சம் விற்றுட்டு திருப்பி ஒரு சின்ன இடத்த வாங்கினார். அது என்ன பண்ணார், திருப்பி ஒரு வீடை கட்டினார், விற்றார். விற்றா வீடு கட்டி விற்க இன்றைக்கி கோடீஸ்வரனை மாறிட்டார். ஆனால் தமிழ் எழுத படிக்க தெரியாது. அல்லேலூயா. இதுதான் என்னது விருத்தி, இதுதான் உயர்வு. அப்போ இந்த வார்த்தை உங்களுக்கு சொன்னீங்கன்னா, படிக்காத ஆள், ஞானவான இல்லாத ஆளை கூட கர்த்தர் இந்த வசனத்து மூலமாக உங்களை விருத்தி அடைய வைப்பார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொட்டை கடை ஒரு சாக்கு பக்கம் சொல்லிவிட்டு இவ்வளோ தான் இந்த படிப்புக்கு இவ்வளோ தான் சம்பளம் வருது என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. நான் சொல்கிறேன், படிப்பு ஓரங்கட்டு, இந்த வாக்குத்தத்தை முன்னாடி கொண்டு வா. நான் எந்த வேலை பார்த்தாலும் கர்த்தர் என்னை வர்த்திக்கு பண்ணுவார் சொல்லி பாருங்கள். அதான் சொல்லப்பட்டிருக்கு, என்னையும் என் பிள்ளைகளையும் எங்கே சொல்லுங்க பாப்பா எல்லாரும், வர்த்திக்கு பண்ணுவார், பெருகு பண்ணுவார். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வர்த்திக்கு பண்ணார், பணம் வருது, எல்லாம் வருது. ஆனால் வீட்டில் சமாதானம் இல்லை, வீட்டில் உண்மையான அன்பு இல்லை, வீட்டில் உண்மையான இரக்கம் இல்லை. அப்போ என்ன செய்யணும், வருமானம். அதுதான் யாபேஸ் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. நல்ல ஜெபம் பார்த்துக்கலாம், யாபேஸ் ஜெபம். யாபேஸ் என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, வாசிங்க பாப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. எல்லைன்னா என்னது? கூடாரா அல்லது வீடு. ஓகே, ஆசீர்வாதமா, அப்புறம் எல்லையை பெரிதாக்கணுமா, அப்புறம் உமது கரம் என்னோடு இருந்து, அடுத்து அவருடைய கரம் வந்து என்ன செய்யணுமா, அவரோடு என்னோடு இருக்கணும், அவர் கரம் என்னோடு இருக்கணும். அப்புறம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, எந்த என் வாழ்க்கையில் வந்து பக்கத்து விட, ஏற்று விட, அந்த விட, சொந்தக்காரனை, வந்தவனை, போனவனை, எவன் மூலமாக எனக்கு துக்கம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அடுத்து அந்த தீங்குக்கும், அந்த துக்கத்துக்கும், அந்த பிரச்சனைக்கும், அந்த போராட்டத்துக்கும், அந்த பலவீனத்துக்கும், அந்த நெருக்கத்துக்கும், அந்த நிந்தைக்கும், அந்த அவமானத்துக்கும் என்னை விலக்கி காத்தரல். பாருங்க, வெறும் ஆசீர்வாதம் மட்டும் கேட்கல, வெறும் ஆசீர்வாதம் மட்டும் கேட்கல, வெறும் எல்லையை மட்டும் பெரிதாக்குன்னு கேட்கல. அடுத்து உன் எல்லை பெரிதாச்சுன்னா, நீ ஆசீர்வாதம் இருந்தேன்னா உனக்கு பல துன்பங்கள், பல நெருக்கங்கள், பல நிந்தைகள், பல அவமானங்கள், வஞ்சிக்கிறாவி, திருட்டு பையன் எல்லாம் வருவான். ஆனால் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நீங்கள் கேட்குற காரியத்தை இன்னொரு காரியத்தையும் சேர்த்து கேட்கணும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு
அதற்கு என்ன செய்ய, என்னை விலக்கி காத்தரலாம். நடந்துச்சா? துக்கத்தில் பிறந்த அந்த யாபிஸுக்கு அவர் எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணுறாரு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லணும். தீங்கு எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் அணுகாத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொல்லும்போது உன் பிள்ளை நல்லா இருப்பான், உன் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும், உன் பிள்ளைக்கு பலன் கிடைக்கும். அம்மா உங்களுக்கு வயசாச்சு, நான் கிடைச்சல உங்களுக்கு கஞ்சி ஊற்றுறது மகன் தான் கஞ்சி ஊற்றணும். அவன் நல்ல ஒழுக்கமானவன் நீ வளர்த்தேன்னா அவன் ஒழுக்கமான கஞ்சி ஊற்றுவான். அவனை ஒரு தருதலையா அவன் எக்கெடுக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி பஜாரித்தனமாக வளர்த்தோம்னா அவன் உன்னை கடைசி கஞ்சி ஊற்ற மாட்டான். எக்கெடுக்கிட்டு போன முதிர் இல்லத்தில் ஒன்று சேர்த்து விட்டு போயிருன்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி முந்தானி பிடிச்சி போயிடுவான் மயங்கரேன். ஆனால் நீ இப்படிப்பட்ட காரியத்தை இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை சொல்லி உன் மகன் மேலே வச்சு ஜெபிச்சேன்னா உன் மகன் கடைசி வரைக்கும் உனக்கு கஞ்சி ஊற்றுவான். உன்னை உட்கார வச்சு கஞ்சி ஊற்றி உனக்கு தேவைகளை சந்தித்து உன்னை பட்டில் படுக்க வச்சு உன்னை சந்தோஷமாக வைப்பான். நம்ம மகன் இப்படிப்பட்ட இந்த வாக்குத்தத்தை சொல்லி மகனுக்கு ஜெபிச்சேனா, அல்லேலூயா. வரப்போகிறவன் நல்ல வேலை வரும், வரப்போகிற நல்ல என்ன செய்யும் வரும் பார்த்துக்கும். அதனால தான் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பிள்ளை மேலே நல்லா சம்பாதிக்கிறான்னு விட்டுறாங்க, வேலை பார்க்குற விட்டுறாங்க. அவன் மேலே வாக்குத்தத்தம் என்ன செய்யணும் வைக்கணும். அடுத்து பாருங்க சங்கீதம் 128:6 என்ன சொல்லுது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். எல்லாம் சொல்லுங்க, நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும். அப்புறம் என்ன அர்த்தம், பேரப்பிள்ளைங்க. அவள் பேரப்பிள்ளையை பார்த்தா உனக்கு ஆயுஸ் கெட்டி ஆயுஸ் கம்மியா? பேரப்பிள்ளையை பார்க்குறவரை உன் வயசு கூட்டிகிட்டே போகுது, உனக்கு எந்த நோய் இல்லாமல் இருக்குது. அப்போ ஆயுஸ் என்ன செய்யுது, ஆயுஸ் கொடுது. நான் என் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும். எல்லாம் சொல்லுங்கள், இதை திருப்பி சொல்லுங்கள் எல்லாரும். அப்போனா உங்கள் பிள்ளைய பேரப்பிள்ளைய கல்யாணம் முடித்து சமாதானமாக வாழ்கிறத உன் கண்ணு பார்க்கும். உன் பிள்ளை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழப்போகுது எப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை பேசும்போது, இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது, இந்த வார்த்தைகளை சொல்லும்போது. ஆமேன். எத்தனை இடத்துல என்னென்ன பிரச்சனை நடக்குது கேள்விப்படுறோம், ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சமாதானம்னு வாழ்க்கை வாழணும். அடுத்தபடி இன்னொரு வசனம் பாருங்கள், கர்த்தருடைய அந்த வார்த்தை நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி இந்த வசனத்தின்படி என் பிள்ளைக்கு நீங்கள் செய்வதாக அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். முக்கியமாக இந்த வசனத்தை நீங்கள் என்ன சொல்லணும் பார்த்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 147:13. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி, அவர் உன்னுடைய வாசல்களின் கதவை தாழ்பால பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை, இதுக்கு என்ன அர்த்தம் அந்த வசனத்துக்கு? உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் தாழ்பால. இப்போ நைட்டு படுக்கும்போது வீட்டை திறந்து போட்டு படுப்பீங்களா, பூட்டிட்டு படுப்பீங்களா? காற்று வரட்டு திறந்து போட்டு படுப்பீங்களா? மெயின் கேட்டு இந்த கேட்டு திறந்து போட்டு படுத்தீங்கன்னு உள்ள பாம்பு வரும், பள்ளி வரும், பூரா வரும், பாச்சா வரும், ரோட்டில் போகிறதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகள் எதுவும் வீட்டுக்கு வராத அளவுக்கு உன் வீட்டை நான் தாழ்பாலை போட்டு பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பேன். அப்போ எல்லாம் சொல்ல, என்னுடைய வாசல்கள் தாழ்பால்களை பலப்படுத்தி என்னிடத்தில் உள்ள என் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார். இப்போ பாருங்கள், உங்கள் பிள்ளையை ஒரு செல்வந்தரான இடத்துல உறவோடு ஒரு விஐபிகளோடு அமர்ந்து, உங்கள் பிள்ளையை ரிச் ஃபேமிலி, அந்து போனவன் நொந்து போனவன் வெந்து போனவன் அந்த மாதிரி ஆள்கிட்ட ஒரு உறவு இல்லாமல் நல்ல ஒரு ஞானமான ஆளுகள்கிட்ட, நல்ல ஒரு விஐபி ஆளுகள்கிட்ட, ஒரு மந்திரிமார், இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டியான ஆள்கிட்ட ஒரு பழக்கத்தை கர்த்தர் நமக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், உருவாக்கணும். புரியுதா? அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 60:3 வாசிங்க. உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு, உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. எப்படி போட்டிருக்கு? உங்க இடத்துக்கு யார் வருவா? அந்து போனவன் நொந்து போனவன் அப்படியே வருவான். உன்ட்ட எவன் வருவான்? ராஜாக்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை என் பிள்ளைகள் இடத்துல எல்லாம் சொல்லுங்க, என் பிள்ளைகள் ஒளியில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள், என் வெளிச்சத்தில் ராஜாக்கள். இந்த வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதையே இந்த
வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்மார்கள் தகப்பன்மார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எந்த தேசத்தில் உங்கள் பிள்ளைகள் இருந்தாலும் இந்த மாதிரி வசனங்களை சொன்னீங்கன்னா இந்த வசனம் போய் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? அடைக்கலம் கொடுத்துரும், பாதுகாப்பு கொடுத்துரும், சுகம் கொடுத்துரும், வல்லமை கொடுத்துரும். உன் பிள்ளை எங்கேயோ சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான், நீ உட்காந்து சுகமாக இருக்கிற, திடீர்னு அவன் கீழே விழுந்துருவான், காலில் அடிபட்டுரும். அப்போ நீ என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுவோம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு நீ கட்டளையிடணும். கர்த்தரிடத்தில் என் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்காப்போனா உன் பிள்ளை எந்த ஒரு தவறான வழிக்கும் போகாது, எந்த ஒரு சிக்கலையும் விழாது, எந்த ஒரு ஆபத்திலும் மாட்டாது. அவ்வளோ பெரிய வல்லமையான என் பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும். எங்க சொல்லுங்க பாப்போம். என் பிள்ளைக்கு கர்த்தரிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும். என் பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும். என் பிள்ளைகள் கர்த்தரால் ஞானத்தால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்போனா இந்த வசனம் போய் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யும்? பாதுகாப்பு கொடுக்கும். இதுதான் இப்போ இருந்தே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி உங்கள் பிள்ளை மேல் வச்சிங்கன்னா எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உன்னை நல்ல பட்டு மெத்தையில் உன்னை படுக்க வச்சு நல்ல 3 நேரம் பாதாம் பாலை கொடுத்து உன் காலை அமுக்கி விட்டு தூங்கிட்டியாம்மா, உன் தலையை வருடி விட்டு வேறு என்னம்மா வேணும் உனக்கு? நாளைக்கு உனக்கு பிறந்தநாள் வருதுமா, உனக்கு ஒரு பட்டு சேலை 25,000 பட்டு, நீ சொல்லுவ வயசான இருக்கிற பட்டு சேலை. ஆமாம் இல்லைம்மா, சாலமன் உடுத்தியது பார்க்கல, உடுத்தி வைத்து அழகு வைப்பேன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. நாளைக்கு உனக்கு பிறந்த நம்ம கிராண்டாக கொண்டாடுறம்மா, கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி உன வச்சா இந்த பூரிப்புலேயே என்ன செய்யுமா உனக்கு ஆயுசு கூடிரும். சில தாய்மார் சொல்கிறத கேட்டிருக்கேன், சீக்கிரம் ஆண்டவர் எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும். ஆனால் இப்படி மகனை வச்சுருந்தானா உன்னை சீக்கிரம் எடுத்துக்க மாட்டேங்குது, ஆயுசு கூட்டிகிட்டே இருக்கும். ஆயுசு நாட்களை பெருகு பண்ண கருத்து. ஏன்னா நீ இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி உன் பிள்ளை மேலே வச்சேன்னா உன் பிள்ளை நல்லா பாதுகாப்பான். நீ இதெல்லாம் சொல்லாமல் ஒன்றும் கண்டுக்காமல் உன் பிள்ளை கண்டுக்காமல் வாக்குது வைக்காமல் இருந்தேன்னா கடைசி காலத்தில் உன்னை திண்ணையில் படுக்க வச்சிருவான். திண்ணையில் படுக்க வச்சிருவான். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு வீட்டில் ஒரு சின்ன அறை இருந்துச்சு. அதில் ஒரு ஐயா படுத்திருந்தார். ஐயா என்னங்கய்யா இங்கே இருக்கீங்க? இதுதான் என்னுடைய வீடு அப்படின்னா. உங்கள் மகங்க அந்த ஏத்தாப்பில் இருக்குல்ல அந்த பங்களா வீடு, அதான் என் மகன் வீடு. என் மகன் பேரங்கிற எல்லாம் அங்கே இருக்காங்க. ஐயா நீங்கள் என்ன சீட்டு போட்ட வீட்டில் படுத்துருக்குறீங்க? உங்களுக்கு அனல் வராதா? என்ன செய்ய? நான் தான் அந்த இடம் வாங்கி கொடுத்தேன், நான் தான் அந்த பங்களா கட்டுறதுக்கு உதவி செஞ்சேன், என் சொத்தை அவன் பேரில் எழுதி வச்சேன். கடைசியில் எனக்கு ஒரு 10க்கு 15 ஒரு ரூம்பு, ஹாஸ்பிட்டாஸ் போட்ட ரூம்பு, ஒரு ஃபேனு, இதுதான் என் இருப்பிடம். நானும் 1 மணிக்கு சாப்பாடு வரும்னு உட்காந்து காத்துக்கிட்டே இருப்பேன். 1 மணிக்கு யார்கிட்டே கொடுத்து விடுவாங்க. பார்த்தா சூடாக இருக்காது, ஆறி போய் இருக்குது. என்ன செய்ய? காலைல பழைய சோறு வருது, அது வருது 9:30 மணிக்கு வருது பழைய சோறு. இது ஆண்டவர் இந்த வேதனையில் ஏன் வச்சுருக்காரு, எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா என்ன செய்கிறார் சொல்கிறாரு. போன வாரம் ஒரு இடத்துல நான் பார்த்து கேட்டேன். இப்படி வாழ்க்கை இருந்தால் சீக்கிரம் போய் சேர்ந்துருவாங்க வயசானார். நீ பிள்ளைகள் அப்படி வச்சுருக்கிறாங்க ஒரு சில இடங்களில். ஆனால் உங்கள் பிள்ளைகள் என் பிள்ளைகள் அப்படி வைக்க மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகளை தனியாக ஒரு 10க்கு 10 ரூமில் ஏசியை போட்டு பட்டு உடுத்தி ரூம் கொடுத்து உடனே சந்தோஷமாக அவன் பிள்ளைங்க என்ன செய்ய போகிறாங்க, வைக்க போகிறாங்க. ஆமான்னு சொல்லுங்கள். அதுக்கு நீ என்ன செய்யணும்? இப்போ இருந்தே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை வச்சு ஜெபிக்கணும். எல்லாம் எந்திரிச்சிருப்போம். சோதர ஆண்டவர் தூராபா காலா தூணாமா துடிகனா மது சந்தனா மலக்கரா துடிகனா மலரலரபா துஷந்தன மதுர பலக்கரா துடிகன மலக்கரா துடிகன மலக்கரலரபா போத சந்தன மலக்கரலரபா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவ கண்மணிவோ உன்னை காப்பே, நான் உன்னை காண்கிற தேவ கண்மணிவோ உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் அவர் செய்திடுவார் உன்னை அதிசயமாய்.
உன்னை அதிசயமாய் அவர் நடத்திடுவார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே திகையாதே கலங்காதே மனமே. சொல்லுங்க. அவர் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே. அவர் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் தொடச்சிடுவார். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவார். கவலைகள் யாவையும் போக்கிடுவார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய். நான் அளித்திடும் வேலனை பெற்றிடுவாய். ஆமென் ஆமென் ஆமென். அனுதினம் என்னை தேடிடுவாய். நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய். செலுத்திடுவாய். அத்தி மரம் போல் செலுத்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இயேசு உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தகப்பனை துதிக்கிறேன், பிதாவை துதிக்கிறேன், ஆவியானவரை துதிக்கிறேன். ஒன்று வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க. பிள்ளைகளை ஆஸ்வதி பெருக பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை தரணும், வேலை கிடைக்கணும் தாப்பனே. பிள்ளைகள் வருமானத்தை கூட்டி கொடுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பிள்ளை உண்டாருங்க. நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க தாப்பனே. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.